ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவி ஃபேமிலி. ஓம் நமோ புத்தாய. இந்த காசி தமிழ் சங்கமோட ட்ரிப்ல ரொம்ப ஸ்பெஷலான அன்எக்ஸ்பெக்டடா நான் பார்க்க வந்த இடம் தான் இந்த புத்தரோட மியூசியமும். எல்லாமே பிசி 5 பிசி அப்படின்னு ரொம்ப பழமையான சிலைகளா இருக்கு. நிறைய சிலைகள் டேமேஜ் ஆயிருக்கு. இதை அழிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய வரலாறு கோயிலை அழிச்சதுக்கும் முக்கியமான காரணங்கள்லாம் நிறைய சொல்றாங்க. மதம் சார்ந்த பல பிரச்சனைகள் நடந்திருக்கு. நிறைய சிலைகள் இருந்ததுங்க. புத்தர் சிலைகள், சிவன் சிலை, முருகன் சிலை, விநாயகர் சிலை அப்படின்னு நிறைய சிலைகள் இருந்தது. இதை பத்தி நீங்க டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். படிச்சு பாருங்க. ஏன்னா 1-2 சிலைகள் அப்படின்னா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஏன்னா இங்க 1-2 சிலைகள் இல்ல, 200ல இருந்து 300க்கும் மேல சிலைகள் இருந்ததுனால ஒவ்வொரு சிலையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க முடியாது. நீங்க அப்படியே இதை பாருங்க. ரொம்பவே பழமையான ஒரு முருகன் சிலை இங்க இருக்கு. நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த முருகன் சிலை தான் இந்த சிலை.
ஆ. இவ்ளோ பிரம்மாண்டமா நீங்க பார்க்குற ஒரு சிவன் சிலை இருக்குங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான, ரொம்ப பழமையான சிலை. நெறைய தூண்கள் இருக்கு. ஆர்க்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து இங்க வச்சிருக்காங்க மியூசியம்ல பார்க்கறதுக்கு. நெறைய சிலைகள் வந்து பல கோவங்கள்னால, பல பிரச்சனைகள்னால டேமேஜ் ஆயிருக்குங்கிறது வந்து வருத்தமா இருந்தது. இந்த சிலைகள்லாம் பார்த்து முடிச்சுட்டு, நாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா, பக்கத்துல இன்னொரு பார்க் மாரி இருக்கும். அப்படியே வாக்கபிள். நீங்க நடந்து போனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புத்தர் உட்கார்ந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, மெடிடேஷன் பண்றதுக்கான ஒரு இடம் மாரி இருக்கும். இது வந்து புத்தரோட கோயில். இது வந்து ஒரு சிவலிங்கம் கிடையாதுங்க. ரொம்ப முக்கியமான ஒரு புத்தர் கோயில். நெறைய வந்து மெடிடேஷன் நெறைய பேர் இங்க பண்ணிட்டு இருந்தாங்க. நெறைய வரலாறுகள் இருக்குங்க. இது அசோகன் பில்லர் அப்படின்னு சொல்ற ஒரு முக்கியமான வரலாறும் இங்க இருக்கு. பாத்தீங்கன்னா, இங்க வந்து பாத்தீங்கன்னா, எல்லாரும் மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா வேண்டிட்டு இருக்காங்க பாத்தீங்களா? எல்லாருமே வந்து வேண்டுறாங்க. இதுவரைக்கும் யாருக்குமே இந்த லைட் ஷோ வந்து போட்டு காட்டுனதில்ல. இதுக்கு முன்னாடி. நாங்க வந்து 3ஆ வந்து ப்ரொஃபஷனல் குரூப்ல நாங்க வந்து டிராவல் பண்ணியிருந்தோம். காசி தமிழ் சங்கம்ல. இதுக்கு முன்னாடி ஸ்டூடண்ட்ஸ் வந்திருந்தாங்க, டீச்சர்ஸ் வந்திருந்தாங்க. எங்களுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெறைய வந்து ஸ்பிரிச்சுவல் பீப்பிள் வரப்போறாங்க அப்படின்னு இன்னும் 2 பேர் இருந்தாங்க. இன்னும் 2 டீம் இருந்தாங்க எங்களுக்கு அப்புறம். ஓகேங்களா? நாங்க ப்ரொஃபஷனல் டீம்ல இருந்து டிராவல் பண்ணிட்டு இருந்தோம். இந்த லைட் ஷோ பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட் புத்தரோட எக்ஸ்ட்ரானரி ஸ்டோரி வந்து இதுல இருக்கும். புத்தர் யாரு? எப்படி பொறந்தாரு? எப்படி ராஜாவா இருந்தாரு? எதனால வந்து சந்நியாசத்துக்கு போனாரு? என்ன காரணம்? அப்படிங்கிறத பத்தி தான் இங்க ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருப்பாங்க. இந்த லைட் ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த வீடியோ முடியுதுங்க. ரொம்ப முக்கியமான ஒரு லைட் ஷோ. இந்த லைட் ஷோ நீங்க பார்க்கணும் அப்படின்னா, கண்டிப்பா வந்து நீங்க இந்த இடத்த மிஸ் பண்ணாம விசிட் பண்ணுங்க. நான் திரும்பவும் சொல்றேன். இந்த 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 இடத்தோட டீட்டெயில், பிளேஸஸ்லாம் உங்களுக்கு தேவை அப்படின்னா, நான் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன். கண்டிப்பா பாருங்க. நீங்க வந்து புத்தர் மியூசியம்னு நீங்க சொன்னீங்கன்னாவே இந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க.
முக்கியமான மியூசியம். இங்க நீங்க வந்தீங்க அப்படின்னா, இந்த மியூசியம் இதெல்லாம் பார்க்கறதுக்கே ஒரு நாள் பத்தாது. அவ்ளோ பெரிய இடம் பார்க்கறதுக்கு. கண்டிப்பா மிஸ் பண்ணாம ஒரு தடவ பாருங்க. தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ.